Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்களின் அடுத்த பகுதி. அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் பாபா கிட்டேயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த வாரத்தில் நம்ம ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அற்புதங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்றத கொஞ்சம் இங்கே நான் சுட்டி காட்டினாதான் உங்களுக்கு நினைவு வந்து அதன் தொடர்ச்சியை இப்போ பார்த்து ரசிக்க முடியும், கேட்க முடியும். பாபாவின் தீவிர பக்தரான கண்பத் என்பவர் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாயிட்டார். அவர் பல வைத்தியரை பார்த்தாரு, பல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாரு. அப்போ கூட அவருடைய மலேரியா நோய் சரியாகலை. மருத்துவர்கள் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதில் இவர் பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போய் கிழிஞ்ச நார் மாதிரி படுத்த படுக்கையில் படுத்து கிடக்கிறாரு. அவருக்கு ஆனால் ஆசை மனசில் பாபாவை கட்டாயம் பார்க்கணும், பாபாவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நமக்கு இந்த நோய் குணமாகும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஆனால் அவர் எழுந்து உட்காரவே முடியல. எங்கே மசூதிக்கு போய் பாபாவை பார்ப்பாரு. இதை அங்கே மசூதியில் இருந்த பாபா உணர்ந்துட்டாரு. தன்னுடைய பக்தன் தன்னை நினைக்கின்றான் என்பதை தெரிந்து கொண்ட பாபா ஆள்களை கண்பத்துக்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு, எப்படியாவது அவரை கூட்டுவாங்க அப்படின்னு. கண்பத்தினால எழுந்தே உட்கார முடியல, நடந்து போக முடியுமா? வந்த ஆளுங்க தோளில் தாங்கிக்கிட்டு கண்பத்தை கூட்டு போயிட்டு பாபா முன்னாடி நிற்க செய்கிறாங்க. பாபா கண்பத்தின் கண்களை அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்குறார், உற்று பார்க்கின்றார். அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏன் இந்த நோய் வந்து இவருக்கு குணமாகலை அப்படின்றது. காரணம், கண்பத் முன்வினையில் செய்த பாவங்கள் காரணமாகத்தான் எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட அந்த நோய் வந்து அவரை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ற உணர்ந்த பாபா கண்பத்தை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு மருந்து சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு. கொஞ்சம் சோறு எடுத்துக்கோ, தயிர் எடுத்துக்கோ, அது ரெண்டையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கண்பத் குறுக்கிட்டு சொல்கிறாரு, பாபா இந்த தயிர் சோறு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்ட உடனேயே பாபா சொல்கிறாரு, இதை பாரு, சோறு எடுத்துக்கோ தயிர் எடுத்துக்கோ அதை கலந்துக்கோன்னு தான் நான் சொன்னேன், ஏன் அவசரப்பட்டு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குற? நான் சாப்பிடவே சொல்லலையே, என்ன சொல்ல போகிறேன்னு கேளுப்பா அப்படின்னு சொன்னதாக நம்ம கடந்த வார இறுதியில் பார்த்தோம். இப்போ பாபா மேற்கொண்டு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த தயிர் சோறை நீ கொண்டு போய் மகாலட்சுமி கோயில் அருகிலே ஒரு கருப்பு நாய் சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த நாய்க்கு வெய்யி அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் மட்டுமல்ல அந்த மசூதியில் கூடியிருந்த அத்தனை பேருமே வியப்பாக பார்க்குறாங்க. தயிர் சோறு, இவன் வந்து மலேரியா நோய் குணமாகணும், அதுக்கு மருந்து மாத்திரை இல்லை ஏதாவது கை வைத்தியம் கொடுப்பாரு பாபான்னு வந்தால் தயிர் சோறு கலந்து கொண்டு போயிட்டு கருப்பு நாய்க்கு, அதுவும் மகாலட்சுமி கோயில் வாசலில் சுற்றி கொண்டிருக்கின்ற கருப்பு நாய்க்கு இல்லை வைக்க சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் பாபா கிட்ட யாருமே எதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, பாபா சொன்னால் சரியாக இருக்கும், அதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கும், அதனால் ஆராய்ச்சிக்கு உட்பட்டவைகள் கிடையாதுன்ற முடிவோட கண்பத் பாபாவை வணங்கி வீட்டுக்கு வர்றாரு. அன்னிக்கா பார்த்து தயிரும் சோறும் கண்ணில் பட்டுச்சு. அதை எடுத்து பாபா தான் நமக்கு இப்படி காட்சி கொடுக்குறாரோ அப்படின்றது நினச்சிக்கிட்டு அதை எடுத்து சீக்கிரத்தில் கலக்கிறாரு. தத்தி தத்தி நடந்து போய் மகாலட்சுமி கோயில்கிட்ட நிற்கிறாரு. என்னடா இது சுத்து முத்தியும் கருப்பு நாய் இல்லையே, பாபா சொன்னாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கருப்பு நாய் எங்கிருந்தோ ஓடி வந்தது. அந்த நாயை பார்த்த உடனே இவருக்கு மகிழ்ச்சியாக போச்சு. ஆஹா, பாபா தீர்க்க தரிசனமாக உட்கார்ந்த இடத்துலையே சொன்னாரே கருப்பு நாய் இருக்கும்னு அப்படின்னு இந்த சோறை என்ன பண்ணுறாரு, அந்த கருப்பு நாய்க்கு போடுறாரு. அந்த நாய் பல நாள்கள் உணவை பார்க்காத வண்ணம் அப்படியே அந்த சோத்தை பார்த்த உடனே பாஞ்சு போய் அதை சீக்கிரமாக சாப்பிடுது. வயிறு நிரம்பியது அதுக்கு. போய் ஒரு ஓரத்தில் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி போய் படுத்துக்குது. இந்த நாய்க்கு உணவு வைத்த பின்னாடி, அது சாப்பிட்டதை பார்த்த பின்னாடி இவர் நடைய கட்டுறாரு தன் வீட்டை நோக்கி. அப்போது இவருக்கு புது தெம்பு வந்த மாதிரி உணர்றாரு. கம்பீரமாக பழையபடி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடடா, இது என்ன இது, நம்ம கருப்பு நாய்க்கு சோறு வச்சோம் பாபா சொன்ன மாதிரி,
மலேரியா நோய் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருச்சே, நல்லா தெம்பாக இருக்கிறோமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கண்களில் நீர் தழுதழுக்க பாபாவை அந்த இடத்துல இருந்தபடியே கும்பிட்டுட்டு வீட்டை நோக்கி நடந்து போகிறாரு. இது எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு கருப்பு நாய்க்கு சோறு வச்சதுனால அவருடைய முன்வினை பாவங்கள் எல்லாம் கரைந்து போயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா இந்த தயிர் சோறு கலந்து கருப்பு நாய்க்கு வைக்க சொன்னது எதன் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விஞ்ஞானத்தின் அடிப்படையாக தான் சொல்லியிருக்காரு. முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் என்பது நம்ம பெரியோர்கள் சொன்ன வாக்கு. இந்த பெரியோர்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத காலத்தில் புராண காலத்தில் இறைவனால் சொல்லப்பட்ட உணர்த்தப்பட்ட செய்தியாக இருக்குது. மகான்கள், பாபாவை போன்ற மகான்கள் இவரெல்லாம் தான் உணர்த்தி இருக்கின்றார். அந்த கடவுள் பார்த்திங்கன்னா மகான், பாபா என்கின்ற மகான் உருவத்தில் சமீப காலத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் தான் இருக்கின்றார் என்று பூலோகத்திலே வந்து தர்மத்தை நிலைநாட்டும் பொழுதெல்லாம் மகான் ரூபத்தில் உருவம் எடுக்கின்றார். அதுபோல தான் பாபா வந்து சாட்சாத் ராமன், சிவன் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வணங்கிக்கிட்டு வர்றோம். அது உண்மையும் கூட. பாபாவால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தியும் வழிபாடும் சூட்சுமங்களும் ஆன்மீக விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. இதைத்தான் நியூட்டன் விதியும் சொல்லுது. எந்த ஒரு செயலுக்கும் எதிர்ச்செயல் இருக்குது அப்படின்ற பௌதீகமாக நியூட்டன் சொல்லியிருக்கிறாரு. நல்லது செஞ்சோன்னா நல்லது நடக்கும், தீயது செஞ்சோன்னா தீயது நடக்கும். அதை வந்து நியூட்டன் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்காரு இல்லையா? இதைத்தானே சொன்னாங்க. கருட புராணத்துல எல்லாம் இதைத்தானே சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. கருட புராணத்தில் சொல்லப்பட்டது என்கின்ற காரணத்திற்காக சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதே அறிவியல் காரணம் கொண்டு சொல்லும்போது மனம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த ஆன்மீகத்தை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லாமல் எல்லாமே சொல்லி வச்சாங்க நம்ம பெரியவங்க. சொல்லாதது எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு 100 வயசு இருக்குன்னா 50 வயசு வரைக்கும் நல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா பிற்பாதி 50 வயசில் அவங்க பார்த்திங்கன்னா படாத அவஸ்தையெல்லாம் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனைகளாகவே அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நோய் நொடிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த முதல் 50 காலம் எப்படி அவர் நல்லா வாழ்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் வினையில், அதாவது முன் ஜென்மத்தில் அவர் செய்த நற்செயல்களால் தான் பார்த்திங்கன்னா அவர் 50 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்திருப்பார். அந்த 50 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற காலத்திலும் அவர் நல்லதே செஞ்சார்னா பின்னாடி இருக்கிற 50 வயசும் நல்லவைகளாகவே அமைஞ்சிருக்கும். ஆனால் அவர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தீய செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா அவருடைய பின் வாழ்க்கை பாதிக்கப்படும். அதே போல் ஒரு சிலருடைய முன் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படாத பாடுபட்டிருப்பாங்க. அது வந்து முன்வினை காரணமாகத்தான். அப்புறம் பிற்காலம் வந்து நல்லா இருக்கும். அப்போது அந்த படாத பாடு படுகின்ற காலகட்டத்தில் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் நல்லவையாக இருந்ததுன்னா பிற்காலத்தில், அதாவது முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தினால அவர் முற்பகுதியில் படாத கஷ்டமெல்லாம் படுறாரு. அந்த படாத கஷ்டம் படும் பொழுது அவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு பிற்பகுதி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் எந்த ஒரு செயலுக்கும் எதிர்ச்செயல் இருக்குது அப்படின்றத நம்ம கருட புராணத்திலையும் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நியூட்டன் வந்து பௌதீக விதியாக விஞ்ஞானபூர்வமாக சொல்லியிருக்கின்றார். அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நல்லவனாக நடந்துக்கோ, எப்பவுமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கெட்டவங்களாக இருப்பாங்க, ஆனால் கூட அவங்களுக்கு எல்லாமே நல்லவையாக நடக்கிற மாதிரி இருக்கும். காரணம் அவர் முன் ஜென்மத்தில் நல்லது செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. அதனால் ஆனால் இந்த ஜென்மத்தில் கெட்டது செய்கிறார் இல்லையா, நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவர் வாழ்கின்ற காலத்திலேயே அவருக்கு என்னென்ன சொத்து இருந்ததோ அதெல்லாம் இழந்து போவார், நோய் நொடிகளால் தாக்கப்படுவார். அதனால் நம்ம இதை நினைக்கக்கூடாது, கெட்டவெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கான், நம்ம சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், நம்ம நல்லா வாழலையே அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் என்றைக்குமே நமக்கு வரக்கூடாது. நமக்கு வாழ்க்கை நல்ல விதமாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்படுற மாதிரி அமைஞ்சா கூட ஒரே மனநிலையில் இருக்கணும், இறைவனை கும்பிடணும், நல்லதே செய்யணும். அதனால் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கு நம்ம பணமாக கொடுக்க வேண்டாம். கல்விக்கு ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுதுன்னா புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, யாராவது நம்ம கண்ணு முன்னாடி வயிற்று பசியால் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதையெல்லாம் செய்யணும். பகவானே சொல்லியிருக்காரு, பணமாக நீ கொடுக்காத,
அவங்களுக்கு என்ன தேவையோ பொருளாக கொடுத்துடணும், வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அது செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம். அடுத்த ஜென்மத்திற்கும் பயன்படும், நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த புண்ணியங்கள் போய் சேரும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கலாம். பாபா வெறும் தயிர் சோறு தான் கலந்து அந்த கருப்பு நாய்க்கு வைக்க சொன்னார். அந்த கருப்பு நாய்க்கு தயிர் சோறு கண்பத் வச்ச உடனேயே இவருக்கு மலேரியா நோய் போயிருச்சு. பழையபடி கம்பீரமாக வந்துட்டார். எதனால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்வினையில் கருப்பு நாயை துன்புறுத்தி இருக்கலாம். இல்லை கருப்பு நாய் பசியில் இவர் காலை சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது சாப்பாடு போடாமல் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வளர்த்துக்கிட்டே தன்னுடைய பாதுகாப்புக்காக வளர்ப்பாங்க, ஆனால் சாப்பாடு போடாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு துன்புறுத்தல் தான். இல்லை கருப்பு நாய் சும்மா போய்கிட்டு இருந்தா கூட, எந்த நாய் போனாலும் ஒரு சிலருக்கெல்லாம் துன்புறுத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது. கல்லை தூக்கி அடிக்கிறது, இந்த நாயை உடம்பெல்லாம் புண்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுருப்பார். அதனால் அவருக்கு இந்த மலேரியா நோய் எத்தனை மருந்து சாப்பிட்டும் சரியாகலை. கண்பத்துடைய முன்வினையை உணர்ந்த பாபா கருப்பு நாய்க்கு சோறு வச்சா சரியாகும் அப்படின்றத சூட்சுமமாக சொல்லிட்டாரு. இதில் பரிகாரங்கள் பற்றி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு நாய்க்கு சோறு வையுங்க, சாப்பாடு கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா, முன்வினையில் செய்த பாவங்கள் கரையணும், அப்படி கரைஞ்சாதான் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு பாபாவின் சாய் சச்சரிதத்தை படித்த காரணத்தினால தான் அது கூட நான் சொன்னேன். சரி, இப்போது பாபாவின் சூட்சுமங்கள் அற்புதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அடுத்தது பாபா நிகழ்த்திய அற்புதத்தை பார்க்கலாம். ரத்தன்ஜி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் நைஜாம் சமஸ்தானத்தில் நாந்தேட் என்கின்ற இடத்துல வசிச்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. அது மிகப்பெரிய குறையாக இருந்தது. என்னென்னவோ செஞ்சு பார்த்தாரு, நிறைய வைத்தியம் பார்த்தாரு, குழந்தை பிறக்கிற பாக்கியம் கிடைக்கல. அப்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி ஷீரடியில் பாபான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாரு, அவர் கட்டாயம் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அரமனசோட கிளம்புறாரு. ஆமாம், நம்ம எத்தனையோ சாமி கும்பிட்டோம், போனால் கட்டாயம் நமக்கு பலன் கிடைக்குமா, சரி முன்ஜென்மத்து பாவத்தினால தான் நமக்கு குழந்தை பிறக்கலையோ அப்படின்னு கோயிலாக ஏறி இறங்கிட்டோம். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இப்போ பாபாவை பார்த்தா மட்டும் கிடைச்சிட போகுதா, சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே போகலாம் அப்படின்னு ஷீரடிக்கு போய் சேர்றாரு. அங்கே பாபா கிட்ட தீர்வுக்காக காத்திருக்கிறாரு. பொதுவாகவே பாபா ஒரு விதி வச்சிருக்காரு, யார் தன்னிடம் தீர்வு கேட்க வர்றாங்களோ அந்த பக்தர்கள்கிட்ட தட்சணை வாங்குவது வழக்கம். தனக்காக கிடையாது. கோயில் புதுப்பிக்கணும், புனரமைக்கணும், இல்லை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவணுன்றதுக்காக தான் பாபா எப்போவுமே வாங்குவது வழக்கம். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாடியா என்ன பண்ணுறாரு, 5 ரூபாய் நாணயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. பாபா இந்த வாடியாவை உற்று நோக்குகின்றார். பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ எனக்கு தட்சணையாக 5 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் ஏற்கனவே 3 ரூபாய் 14 அணாக்களை நீ எனக்கு கொடுத்துட்ட, அதனால் மீதம் நீ இப்போ கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொன்னோன்னே இந்த ரத்தன்ஜி வாடியாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்போ பாபாவுக்கு கொடுத்தேன், இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன், அதுவும் நானாக வரலை, பலர் சொல்லி பார்க்கலாமேன்னு வந்தேன், ஆனால் இவர் என்ன இவன் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்ல சொல்கிறாரு, இது எப்படி சாத்தியப்படும்? ஆனால் பாபா ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கொண்டே அவர் பாபாவை பார்க்கின்றார். பாபா சொன்ன செய்தி அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. மலைச்சு போய் நின்றுட்டார். அப்படி என்ன இந்த ரத்தன்ஜி வாடியாகிட்ட பாபா சொல்லி இருப்பார் அப்படின்றத நம்ம அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக பாபாவின் அற்புதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இதையெல்லாம் கேட்கும்போது நாம் வாழ்கின்ற சமீப காலத்தில் பாபா வாழ்ந்திருக்காரு, இத்தனை அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றாரே, கடவுள் நம்ம வாழ்க்கைக்கு சமீபத்தில் வாழ்ந்திருக்காரே அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அவர் மீது பக்தி நிறைய ஏற்படுது இல்லையா. உண்மை, பாபா கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயம் கிடைக்கும். பாபா என்றைக்குமே தான் வருந்தி எந்த பக்தனையும் வருத்தப்பட்டு கொண்டு அவரை வணங்கணும்னு சொன்னது கிடையாது. விரதம் இருக்கணும், கஷ்டப்படணும், அவருக்கு கை நிறைய காசு கொண்டு போகணும், இல்லை அதை கொண்டு போகணும், இதை கொண்டு போகணும், கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறது கிடையாது. தூய பக்தியுடன் தூய உள்ளன்புடன் போய் பாபாவை நம்ம பார்த்துட்டு கண்ணீர் மல்க, அவர் கண்ணீர் விடுறதும் பிடிக்காது, அதனால் அது கூட வேண்டாம்.
அவர்கிட்ட எனக்கு இது வேணும் பாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் செய்வார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பாபாவை வணங்குங்கள், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத உணர்வீங்க. சரி, இந்த பதிவில் நம்ம பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போது அடுத்ததாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி பார்க்க போகிறோம். விஹா ஆன்லைன் என்பது என்னுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஸ்டோருக்கான லிங்க்ஸ், ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர்த்து viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு பொருள்கள் பாருங்கள், பாபா சிலை இருக்குது இல்லையா, எத்தனை சாமி பொருள்கள் மற்றும் என்னுடைய ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு சருமத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னுடைய சோப் எல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. கட்டாயம் பிரச்சனை, சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதற்கான எண்ணெய்கள் நிறைய பதிவுகளாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பேச்சு வரலன்னா அதுக்காக அண்டத்தைலம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது வாங்கி பயன்பெறுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு எப்படி நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் ரிவ்யூஸ்லேயும் பார்த்துக்கோங்க. இது தவிர கோமதி சக்கரம் அப்படின்னு ஒன்று அற்புதமான பொருள் நம்ம பூமியில் இயற்கையாக விளைந்த பொருள் இருக்குது. அதனால் கூட நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடச்சி நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறது கூட படித்து பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான பொருள்கள், தரமான பொருள்களாக பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பலன்கள் நல்லாவே கிடைக்கிது. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது, கடை இருக்குது. அங்கே நீங்கள் பொருள்களை பார்த்து நேர்லேயே வாங்கிக்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கலாம். அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப், விஹா கடை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே, சென்னைன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக மேப் கைட் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுரும். இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா, அதாவது பிரான்ச்சஸ் வேறு எந்த ஊர்லேயாவது நாட்டிலையாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கேன். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் பக்கத்து ஊர் தான், வந்து வாங்கிக்கலாமா நேரில் பார்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது எந்த கடையிலையாவது அவங்க பொருள் தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதே போல் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்லேயோ இல்லை வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயாவது விஹா என்கின்ற பெயர் தாங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது என்னுடையது கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.